நம்ம எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு உலகே கொண்டாடுகிறது. இந்த ஊருக்காரன் சாணி அடிப்பான், அது அவன் லெவல் அவ்வளவுதான். செருப்படுத்து மாலை போடுவான், அவன் லெவல் அவ்வளவுதான். சில பேருக்கு என்னங்க உங்களை இவ்வளவு மோசமா பண்றாங்களே, ஹியூமிலியேட் பண்றாங்களே, நீங்க கோவப்பட மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. அவன் சொல்ற வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்தாதான் நான் கவலைப்படணும். சொல்றவன் யாருன்னா அவன் டம்மி பீஸ் போட விட்டு சொல்றவன் யாருங்கிறது நமக்கு தெரியுதில்ல. அவனுக்கு எந்த முதிர்ச்சியும் கிடையாது, அவனுக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, அவன் மக்களை படிச்சது கிடையாது, மக்கள்கிட்ட போனது கிடையாது, அவனுக்கு சாதிங்கிற வளையத்துக்குள்ளேயே கிடக்கிறான், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவன் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி 24 மணி நேரம் களத்தில் நிக்கிறவன் என்னோட வந்து கருத்தியெல்லாம் பேசினான்னா நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலாம். மக்களோடு தினந்தோறும் நிற்கிறவன் 24 மணி நேரமும் மக்களோடு நின்று போராடக்கூடியவன், ஃபீல்டில் இருக்கிறவன் வந்து என்ன வந்து நீ இந்த மாதிரி பண்ற, உன்னுடைய ஐடியாலஜி இப்படி தப்பா இருக்கு, உன்னுடைய ஃபீல்டு ஒர்க் இப்படி தப்பா இருக்குன்னு விமர்சனம் பண்ணா ஐ ஹேவ் டு ரெஸ்பாண்ட். எங்கேயோ ஒருத்த மூலையில உட்காந்துக்கிட்டு மேக்கப் போட்டுட்டு வந்து பேசுறான், அவன் பேசுறதுக்கெல்லாம் நம்ம போய் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு உட்கார்ந்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இக்னோர் இந்த மாதிரியான விமர்சனங்களை எல்லாம். இது நம்முடைய அன்பு இளவல் மாரி செல்வராஜ் அவர்களுக்கும் நான் சேர்த்து சொல்றேன். யாரும் உங்களை விமர்சனம் பண்ணாலும் பொருட்படுத்தாதீங்க. நீங்க அந்த திரையுலகத்தில் சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்